எக்ஸ்கியூஸ் மீ. ஐபாட் எடுக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். யாரை பார்த்து பண்ற? ஐயோ ஐபாட்ரா. நல்லா வச்சானடா பேரு, பாடு பாடாதுன்னு. ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறானே. என்ன கவரு? வாக்குமூலம் ஏதாச்சும் எழுதி வச்சிருக்கானா? காவ்யா, காவ்யா ஐ லவ் யூ. நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். டியர் காவ்யா ஐ லவ் யூ. ஐ எம் சாரி காவ்யா. ஐ லவ் யூ காவ்யா. 2004, 2005, 2006, இது 2007. டீப் லவ். என் பர்சனல் விஷயங்களை தொடர்ந்து எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். யாரை கேட்டு இதெல்லாம்? யாரா கேட்கணும்? பெருசா பர்சனல்னு அப்படின்னா பர்சனலு சும்மா லவ் பண்றவங்கள போய் கேளுடா, அவங்க சொல்லுவாங்க. ஐ லவ் யூ அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்த்துப்பாங்க. லெட்டர் தர போஸ்ட்மேன் வந்து கிஃப்ட் கொடுக்குற லோடு மேன் வர தூது வேலை நாங்கள் பார்த்துருக்கோண்டா. ஏய், இந்த உலகத்தில் அப்பா இல்லாதவன் அம்மா இல்லாதவன் கூட பிறந்த வில்லாத கூட இருக்காண்டா. எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஒருத்தனை காட்டுறா. பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ல நிற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சிச்சுடா, நீ என்ன ஃப்ரெண்டாவை ட்ரீட் பண்ணலையே. நான் தான் லூஸ் மாதிரி நீ என் ஃப்ரெண்டு தான். அப்போ நீ காவியா லவ் பண்ண விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லலை? சொல்கிற நிலைமையில இல்லைடா. அதான் பார்த்தானே 5 வருஷமா கிரீட்டிங் கார்டை வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறத. ஆம்பளை கழகே மனசுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட தைரியமா லவ் பண்றேன்னு சொல்றதுல தான் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா. அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னதா நானே போய் சொல்றேன். அது நல்லா இருக்காதுடா. அப்ப அவளை மறந்துரு. அதுவும் முடியாதுடா. ஏன்? காவியா யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? அவளை முதல்ல எங்க பார்த்தேன் தெரியுமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தலைவா. எங்க போய் தொலைஞ்சிட்டா? யோ இங்க வாயா. ஏயா இப்படி பதற? எங்க ஐயா மாப்பிள்ளை மினிஸ்டர் வந்துட்டாரு. யோ உன்னை உலகனையா இருக்கு சொன்னேன், இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க?
நிம்மதியா ஒரு தம்மடிக்க விடியா? மினிஸ்டர் வந்துட்டாரியா, தம்மு தண்ணில அப்புறம் அடிப்போம். வாயா வாயா. மாப்பிள்ளை ஆக்ஷனுக்கு பொறுப்பே இல்லை. சரி வா. யாருக்கு மாப்பிள? இதோ நிக்கிறான் பாரு, அந்த ஆளுக்கு தான். ஐயோ வாட்ச் வேற ஓடல. யோ இவன் தான் மாப்பிள்ளை. இவனா? ஆமா நான் தான். சரி சரி பணத்தை எடு. யோ தாலி கட்டி முடிஞ்ச உடனே மந்திரி பணம் கொடுத்த பிறகுதான் அவன் பணம், உன் பணம், என் பணம் எல்லாம் கைக்கு வரும். ஏய் ஏதாவது ஏமாத்தலாம் நினைச்சே வச்சுக்க. இப்பதான் உள்ள வந்திருக்கேன், கீச்சிடுவேன், ஜாகிரதை. நான் நிஜ கல்யாணம் மாதிரி பெருசா கலீஜி பண்ணிக்கிறேன். பொய் கல்யாணம் தானே. தாலி கட்டுறதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்குறேன். இப்ப வா, இந்தா இதை புடி. என்ன ஒண்ணும் இல்ல. அப்பா நீ வா. என்னப்பா இதெல்லாம்? நீ வா. அப்பா அட வாம்மா. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவளை பார்ல டான்ஸராக தான் பார்த்தேன். அவள் வேற யாராவது கல்யாணம் பண்ணி செட்டில் இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்டா. ஆனால் நான் காவியா பண்ண தப்பை மாத்திரம் என்னால் மறக்கவே முடியல. உறுத்திக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு எனக்கு அந்த 5000 ரூபாய் பெருசாக பட்டுது. இன்னைக்கு என்கிட்ட நிறைய காசு இருக்கு, மனசில் நிம்மதி இல்லை. அவள் என் கூட இல்லைடா. ஒரு பொண்ணு எப்பவுமே பெற்றவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டவங்க கிட்ட சந்தோஷமாக இருக்கணும். காவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இல்லைடா. அவள் பாவம்டா. அவள் எனக்கு வேணும்னு நினச்சதுலேருந்து நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். அவளுக்கு நான் வேணான்னு அவள் முடிவு பண்ணதுனால அவள் கோவத்தை கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே இல்லை. அவன் மனசை மாற்றுறதுக்கு நான் சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணுறேன். நிச்சயம் என்னைக்காவது அவன் மனசு மாறும்னு நம்பிக்கை மட்டும் இருக்குடா. டேய், உன் மனசுக்குள்ள இவ்வளோ வச்சுக்கிட்டாடா இத்தனை நாள் இருந்திருக்க. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்படியாவது பேச புரிய வச்சிருப்பேன்னு. இதெல்லாம் உன்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவளாக உணரணும். இன்னும் என்ன நான் நிறைய மாற்றிக்கணும் போல இருக்கு. அவளுக்கு ஒவ்வொரு பர்த்டே வரும்போது நான் அவள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் வருஷமும் பர்த்டே தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. பிரதர், இந்த பர்த்டே உன் கூட தான் செலிப்ரேட் பண்ணுறான், அதுவும் நம்ம வீட்டில். அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா. அவள் நிச்சயமாக வரமாட்டா. மச்சி, எங்களெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. கூப்பிட்டுருந்தா கர்நாடகாலேருந்து காவேரியே வந்திருக்கும். காவியா வரமாட்டாளா? நீ விடு மச்சி, நான் பார்த்துக்கிறேன். ஹாய் ஆர்த்தி, நான் சத்யா பேசுகிறேன். 1 செகண்ட். சொல்லு. ஒன்றும் இல்லை, இப்போ பேசினாதான் அவுட் கோயிங் 10 காசாம். ரொம்ப கஞ்சண்டா நீ. சரி இப்போ என்ன பண்ற? 6வது ரவுண்டு போயிட்டுருக்கேன். 6வது ரவுண்டா? 6வது தெருவில் அக்யூஸ்டை பிடிக்க ரவுண்ட்ஸ். அதான் சொன்னேன். ஓ ஹோ எக்ஸைட்டிங். ஒன்றும் இல்லை, என் அசிஸ்டண்ட்டு அழகில்ல, ஆமா. அவன் ஏதோ ஒரு பொண்ணை சீரியஸாக லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவன் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அழகோட வைஃபா. கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டேம்மா நான். 2 பேருக்குள்ள சின்னதாக ஏதோ பிரச்சனையா, அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு நாம தானே ஹெல்ப் பண்ணணும். ஓகே. ஹலோ, நான் சத்யா பேசுகிறேங்க. எந்த சத்யா? அழகோட ஃப்ரெண்டு சத்யா. ஓ சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நாளைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர்த்தியோட பர்த்டே. அதான் உங்களை இன்வைட் பண்ணலாமேன்னு. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நான் எதுக்கு வரணும்? அது இல்லைங்க, எல்லாம் இருக்கிறவன் பர்த்டே கொண்டாடினா கூப்பிடாதவன் கூட வந்து வாழ்த்திட்டு போவான். எதுவுமே இல்லாதவன் பர்த்டே கொண்டாடினா கூட பிறந்தவன் கூட வரமாட்டாங்க. ஆர்த்தி இன்வைட் பண்ணால் வந்து வாழ்த்திட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் சைட்லேருந்து இன்வைட் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும் தானேங்க இருக்கீங்க. ஆர்த்தி கூப்பிட்றேன், நீ கொஞ்சம் கூப்பிடு. ஹாய், நான் ஆர்த்தி பேசுறேன். நீங்க கண்டிப்பா வரணும்னு சத்யா ஆசைப்படுறாரு. நீங்க வரலனா இந்த வருஷம் நான் பர்த்டே கொண்டாடவே மாட்டேங்க. ஏய் என்னோட ஓவர் ஆக்டிங் பண்ணி காரியத்தை கெடுத்துற போல இருக்கேன். ஹலோ. ஓகே, நான் வரேன். அது இல்லைங்க, இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல சாரின்னு SMS அனுப்பிச்சிட மாட்டீங்கல்ல? சச்சா, கண்டிப்பா வரேன். ஸோ என்னாச்சு? நீங்கள் கொடுத்த க்ளூஸை வச்சு ட்ரேஸ் பண்ணதில் அவன் ட்ரிப்ளிகன் ஏரியா தான் சார் இருக்கான். அவன் பேர் கிருஷ்ணா. அவன் அட்ரஸ் கிடச்சிச்சா? வண்டிகார தெரு நம்பர் 22 கோகுல் அபார்ட்மெண்ட்ஸ் 2nd ஃப்ளோரில் S12ங்கிற ஃப்ளாட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கான் சார். அவன் கூட வேற யாரும் இல்லை சார். காலையில் போனால் நைட் தான் திரும்பி வரான். இங்கேதான் நிறுத்து. ஹலோ ஹலோ. வந்துட்டீங்களா? S19 வாங்க. 20
பார்த்துட்டேன். S19 உள்ள வாங்க. வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kavya. Happy birthday to you. Happy birthday. Hi, I'm Aarti, Satya's friend. இங்க இருக்கேங்க. உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொன்னா நீங்க வர மாட்டீங்க. அதனால தான் போய் சொன்னோம். சாரி. ஏய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ தானே இந்த அரேஞ்ச்மெண்ட்ல விழுந்து பண்ண. கத்தி கொடுத்து கேக் கட் பண்ண சொல்றா. குடுடா. ப்ளீஸ். பாத்துங்க கோவத்துல அவனை குத்திர போறீங்க. கேக் கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அங்க. ஓகே எல்லாம் இங்க பாருங்க ஒரு போட்டோ. ஐயோ ஃபிளாஷ் வரதுமே ஓடணுமே. இந்த பக்கம். சார் மேன்சன் சுற்றி கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு எல்லாமே சீல் பண்ணியாச்சு. நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலையுமே அலர்ட்டாக வெளியே இருக்காங்க சார். வெரி குட். இந்த வாட்டியும் மிஸ் ஆகக்கூடாது. எப்படியாவது இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும். மேக்ஸிமமாக எனக்கு உயிரோட வேணும். சார் டார்கெட் வந்துட்டான். கேக்குறா. ஏய் எனக்கு கூட்டி விடாதடா. அவங்களுக்கு கூட்டி விடுறா. என்னடா மொக்க நீ? ஜாலி. ஹாப்பி பர்த்டே. சொன்ன மாதிரி செஞ்சனா? என்ஜாய். கடத்த டான்ஸ் விடவே கூடாது. Stop it. நோ ஸ்டாப் இட். சத்யா அங்க வாடா. என்னாச்சு? கமிஷன் நம்ம தேடி வந்துட்டான்டா. உடனே கண்டு கிளம்பணும். கவ்யா வா. ஏய் நீ வா ஏன்? சத்யா என்னாச்சு? எங்க? சீக்கிரம். ஆத்தி பாத்து. எங்க வா ஏறு மேல ஏறு. சொல்றேன். நீ முதல்ல பாத்து கீழே இறங்கு. என்ன நடக்குது? சொல்லி சீக்கிரம் டேய் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றா. யார் இவங்கலாம்? என்னாச்சு? கையை குடுறா டேய். ஏறு. கையை குடுறா. கெடுங்க கிருஷ்ணா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உயிரோட வேணும்னு சொன்னேன்ல, ஏன் சுட்டீங்க? சாரி சார்.
இனி எனக்கு தேவை அந்த 4 பேரும் தான். அவங்க எங்கே போனாலும் விட மாட்டேன். எல்லா செக் போஸ்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. பி அலர்ட். ஓகே சார், கிருஷ்ணா ரொம்ப தரோவா செக் பண்ணியாச்சு. அவன் ரொம்ப பிரில்லியண்டான ஆளாக இருப்பான் உங்களுக்கு சார். அவனை தவிர அவர் ரூமில் எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. கிருஷ்ணாவுக்கும் தப்பிச்சு போன அந்த 4 பேருக்கும் என்ன லிங்க்னு ஒன்றுமே புரியல சார். அந்த 4 பேர் யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஐ வாண்ட் ஆல் த டீடைல்ஸ் இமிடியேட்லி. சார் இங்கே சர்ச் பண்ணும்போது இந்த பேக் கிடைச்சது சார். இதுக்குள்ள செல்ஃபோன் இருக்கு. ராஜசேகர், கலைச்செல்வன், I want a print of all the snaps in this. ஓகே சார். ஆர்த்தி டேய் எங்கேயாச்சும் நிறுத்தேன்டா. டேய் ரொம்ப நேரமா பேச்சு முச்சு இல்லாம இருக்காடா, பயமா இருக்குடா. ஆர்த்தி ஆர்த்தி இங்க பாரு. டேய் டேய் வழியில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா நிறுத்துறா. லூஸ் மாதிரி பேசாம வாடா. முதல்ல பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆர்த்தி நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. மயக்கத்துல தான் இருக்கா. பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா ஒரு பாட்டில் தண்ணி வாங்குங்க.